இப்போ நான் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஹைலக்ஸு. இந்த வண்டி கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா மாடிஃபைடு மட்டும் பண்ணியிருக்காங்க. வண்டி அவ்வளோ ரெக்கடாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்க, வண்டி எவ்வளோ ஹைட்டாக இருக்குல்ல பாருங்க, எவ்வளோ ஹைட்டு. எனக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி வண்டிலாம் பார்க்கவே முடியாது. இங்கே பாருங்க, வண்டியை அப்படியே அவ்வளோ ரகடாக செதுக்கி வச்சுருக்காங்க. வேற மாதிரி இருக்கு. வா, இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா வருதான் இன்னைக்கு. இந்த காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டுமே 8 lakhsக்கு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். வண்டியில் ஓட்டி பார்க்குறேன், சொல்ல வாயில்லை, அப்படி இருக்கு வண்டி. பாருங்க, இந்த லுக்கே பாருங்களேன், எவ்வளோ ரக்கடு. வண்டி லென்த்து பாருங்க, வா எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கும் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ டெமோ ஒன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இதை ஸ்பீடாக விட போகிறேன். இங்கே பாருங்கள், உடனே விட்டுருவேன், ஆனால் மெதுவாக தான் வரும். இல்லைங்களா? எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. 18 இன்ச்சு டலாயி பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது. ஃபுல் ஆஃப் ரோடுக்கு வண்டி வேறு மாதிரி இருக்கும். நம்ம எடுக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன 50 லட்ச ரூபா வருது, நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்ப்போம், வாங்க வண்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள்.